ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே நீ கொடுக்குற உடைய வார்த்தைகள் ஆண்டவரே உயிர் உள்ளதப்பா, ஜீவன் உள்ளதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலே ஆகிய வசனத்தை கொண்டு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதத்தை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்க முடியும். நான் மாத்திரம் வேண்டட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் பிள்ளைகளாகிய நம்ம தேவ கர்த்தரை எனக்கு ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினதுனால சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தை வச்சு 2 வாரம் செய்தி எழுதியிருந்தேன். அது எனக்கு முக்கியமான வசனத்தை மட்டும் எனக்கு சின்ன வசனத்தை மட்டும் சொல்லணும்னு எனக்கு ஆசை. 5ஆம் அதிகாரம், மத்திய 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மலை பிரசங்கத்துல பேசுறாரு. பேசும்போது அந்த பேச்சு அங்க இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் மலை பிரசங்கம் சொல்லல. மலை பிரசங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அதுதான் எல்லாத்துக்கும் போதிச்சிருக்கிறார். அப்போ இருக்கிறவங்க தான், இப்போ இருக்கிறவங்க தான், இனி வர மக்களுக்கும் அந்த ஆலோசனை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை பின்பற்றுகிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு வார்த்தை கொடுத்துருக்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் நடத்தினாரு, அப்படி கரெக்ட் பண்ணி பேசுறாரு. அவங்க போட்டது 3ஆம் வசனத்தை பொறுத்து ஆவியில எளிமையா இருக்கணுமா கர்த்தருடைய பிள்ளைகள். ஒண்ணு, ஆவியில எளிமையா இருக்கணுமா, அவங்க பாக்கியவான், அவங்க பரலோகராஜ்யம் அவங்களுடையது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்க எல்லாம் இருந்தா ஆவியில நீங்க எளிமையா இருக்க அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே எப்படி இருக்கணும், ஆவியில எளிமையா இருக்கணும். நம்ம ஒரு வாயாடின்னு யாரும் நினைச்சுக்கூடாது, சொல்லிடக்கூடாது. எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நலமானது எதையென்று பார்த்து அதை பற்றி கொண்டு நம்ம என்ன செய்யணும், பின்தொடர்ந்து போகணும். அது ஆவியில் எளிமையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சொல்லியிருக்கிறாரு 4ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் துயரப்படுகள் பாக்கியவார்கள் அவர்கள் ஆட்கள் அடைவார்கள். அப்போ இன்னைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் கண்டிப்பா என்ன செய்வாரு, தருவாரு. அவர் ஆறுதல் தருவார். இந்த உலகத்துல நீங்க துயரப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, பாடுகளை அனுபவிக்கீங்களா, உங்களுக்கு ஆறுதல் உண்டு, இந்த ஆறுதலை நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சில காலத்துல துயரத்தை அனுமதிப்பாரு, அப்புறமா ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்துருவாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்ச நாள் அழுகுறீங்களா, அழுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவேன். துயரப்படுகிறது பாக்கியவான்கள் அவங்க ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சாந்த குணங்களா இருக்கணுமா. துயரம் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு துயரம் இருக்கும், பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதுல நீங்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு ஆறுதல் தந்துருவாரு கண்டிப்பா. அது அப்புறம் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணுமா. சாந்த குணமுள்ளவர்கள் எப்படின்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. பிலிப்பியர்ல பார்த்தோம்னா உங்க சாந்த குணம் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கணும். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அது நம்மளுடைய சாந்த குணம் எல்லாத்துக்கும் தெரியணும். நமக்கு இந்த கோபங்கள், எரிச்சல்கள், அந்த பயங்கரமான எரிச்சல், கோபம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் கோபங்கள் வர மாதிரி இருந்தாலும் அதை கர்த்தருக்குள் நம்மளை திட்டப்படுத்திக்கணும். அதை அப்படி நம்மளுக்குள்ளாக கரையை சொல்லணும் தவிர அதை வெளியே கொண்டு வரதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சார்ந்த குணமுள்ள பிள்ளைங்களா இருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீதியுமே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இருக்கிறாரு. நீதி உண்மையான பிள்ளைகள், நீதியா நடக்கிறவங்க திருப்தி அடைவாங்களாம். அதான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அதே தான், நீதியா உண்மையா இருந்தீங்கன்னா அவங்க எப்பவும் திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பணம் நிறைய இருக்கும், கொஞ்சமா இருக்கல, அவங்க எப்பவும் நினைச்சாங்க சமாதானம் நினைச்சு ஒரு வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீதியா இருக்கிறவங்க, உண்மையும் உத்தமத்தோடு இருக்கிறவங்க, கரெக்டா இருக்கிறவங்க திருப்தி அடைவாங்களாம். அதனால போட்டிருக்காங்க சொல்லியிருக்கிறாரு. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவருக்கு இரக்கம் பெறுவார்கள். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இரக்கமுள்ள பிள்ளைங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இரக்கமுள்ள பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இரக்கமுள்ள பிள்ளைங்களா இருந்தா இரக்கம் பெறுவீர்கள் இருக்கிறாரு. அப்போ நம்ம இரக்கமுள்ள பிள்ளைங்களா இருந்தா எல்லாருடைய கண்களையும் நமக்கு என்ன வரும், இரக்கங்கள் வரும். கண்டிப்பா நம்மளுக்காக எல்லாரும் இறங்கி நம்மளுக்காக பேசுவாங்க, நம்ம கூட அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நமக்கு இருக்கிறவங்க அடாவடித்தனம் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிறவங்க இரக்கமுள்ள பிள்ளைகிட்ட அவங்ககிட்ட இருக்கிறவங்க இரக்கமா தான் இருப்பாங்க, நல்ல அன்பாக தான் இருப்பாங்க. அதுதான் அங்கே சொல்லியிருக்காரு. இறுதி சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தெய்வம் தரிசிப்பார்கள் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு. கட்டுரை பிள்ளைகளுடைய இறுதி எப்படி இருக்கணும், சுத்த இருதயமா இருக்கணுமா. அது நம்மகிட்ட அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ண இருக்கலாம். ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கீங்களே. ஏன்னா சுத்தமான இருதயத்தை தாங்க பாடம் நினைச்சிருக்கலாம். நம்மளோட குறை இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம்.
கண்டிப்பா நம்ம குறைந்தபடிக்கு தான். நம்ம எல்லாரும் நிறைவானவங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம எப்போ நல்ல எப்போ தாழ்மையில இருப்போம். ஆனா திடீர்னு நம்மளை அறியாம பெருமை எப்படி வருதுன்னு தெரியாம போயிடும். அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுவாரு. அப்ப நம்ம சரி பண்ணிவிடணும். நம்ம இல்லையே நான் பேசுறது கரெக்ட் தான், நான் நடக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு போனா எங்கேயோ ஒரு ஓட்ட விழுதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளை தாண்டி ஆண்டவரே என்கிட்ட பெருமை இருக்குமானால் என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உமக்கு முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ள பிள்ளைகளை நாங்கள் இருக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டணும். கேட்டாதான் நம்மளுக்கு அந்த தாழ்மை இருந்ததான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளை சூழ்ந்து இருக்கோம். நம்மகிட்ட பெருமையா இருக்குது, நான் என்னைய விட்டா கிட்டே கிடையாது, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் சொன்னா ஒரு காலத்துல மொட்டையாக்கிட்டு போயிடும். அதனால மனுஷன் தாழ்மையா நம்ம இருக்கணும். நம்ம தாழ்மையா இருந்தா எப்பவும் நிறைஞ்சாக இருப்போம். அதை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு போடுறது, இறுதிக்கு சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவை தரிசிப்பார்கள். அந்த இறுதியை என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து கர்த்தர் பிரியமானது என்ன சொல்லி செய்து போயிட்டு இருக்கும்போது தாழ்மையின் ஆவியை தரித்துக்கொண்டு போகும்போது ஆலோசனை தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாங்க. என்றால் ஏசப்பா சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி இருக்காரு. அதனால எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் ஏசப்பா கையில கொடுத்துட்டாங்க. வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரத்தையும் ஏசப்பா கையில கொடுத்துட்டாங்க. இயேசுவே நாமம் சொன்னாலே உலகத்தை பிசாசு எழுச்சிவான், பயந்து நடுங்குவான். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால வாசனம் தான் சொல்லியிருக்குது. 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சமாதானப்படுறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை புத்திரை இல்லப்படுறன்னு சொல்லி போட்டிருக்கு. சமாதானம் கட்டுடி பிள்ளைகளா இல்லாம சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம சண்டை போடுறவங்களா யுத்தம் பண்றவங்களா இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். யாரையும் கட் பண்ணி விடணுங்கிற நினைக்கூடாது, அவங்களை சமாதானம் பண்ணுகிறவங்க இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவங்க பிள்ளைகளா இருந்தாதான் நீங்க ஏசப்பாடி பிள்ளைங்க. அவர் அப்போ மலர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கட்டுரை பிள்ளைகள் கொடுக்குறாரு. நீங்க சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, ஒரு பெஞ்சில உட்கார்ந்துட்டோம்னா அடுத்த கிழமைக்கு நம்ம உட்கார்ந்து நம்ம பார்த்து முறைக்கிறாங்க. பெஞ்சில் அவங்க ஃபேமிலி தான் உட்காரணும். அப்போ அப்படி முறைக்கிற குடும்பங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படியே இருக்குது. அப்போ நம்ம பார்த்து அவங்க முறைக்கிறத பார்த்தாலே நம்ம 10 அடி ஓடிடணும், அவங்க நம்பிடணும். பக்கத்துல இருந்து ஒரு நமக்கு இருக்க விஷயம் போய் குறைஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சமாதானம் பண்ணுகிற பிள்ளைங்களா இருக்கணும். எந்த குடும்பத்தையும் உடைக்கிற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. எந்த பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை இழுத்து விடுற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. அப்படி முத்திப்போ இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்ம நம்பிடணும். நம்ம எந்த இருந்தாலும் சமாதானமோடு நம்ம காணப்படணும். சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும் தான் ஆண்டவர் மன பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். நல்லா சமாதானம் பண்ணுங்க. நீதி மீது துன்பப்படுற பாக்கியவான்கள், பகையோர் அச்சம் அவர்களுடையது. நீதி உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யும்? பாடுகள் உண்டு. நீங்க ஆண்டவருக்காக உண்மையா ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யும்? பாடுகள் உண்டு. உண்மையாக நீதி மீது துன்பப்படுறதுக்கு பாக்கியம். எல்லாவற்றையும் உண்மையதான் இருக்கு. அவங்களாம் என்ன அட்டுழி பண்றாங்க, அவங்ககிட்ட எல்லாரும் பாசமா இருக்காங்க. அந்த நான் கூட சில நேரம் நினைப்பேன், எல்லாம் ஒரு கூட்டம் வந்துகிட்டு பிறகு என்னன்னா நடிக்கிறவங்களுக்கு பார்த்தது ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க அப்படியே நடிச்சிருவாங்க, நடிச்சுட்டு அடுத்தவங்களை பார்த்து நடிக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நடிக்கிறவங்க நல்ல ஆள் பார்த்து அனுபவத்து நடிப்பாங்க. அப்படியே நடிச்சு சோகமா எப்பா தனியா பார்த்தா வெள்ளி மாதிரி இருப்பாங்க. வெள்ளி மாதிரி அப்படி செம்ம வெள்ளியா இருக்குங்க. ஆனா அந்த ஆளுக்கு வரும்போது அப்படி ஒரு கண்ணீர் வடிச்சுட்டு அப்படி சோகமா ஆயிட்டு பண்ணிடுவாங்க. அப்ப எனக்கு சிரிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது. என்னுடைய இப்படி நடிக்குது. அப்ப நடிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிறது தெரியும். அதனால ஏசப்பாவும் உண்மையா தான் இருந்தாங்க. அவரும் பாடம் அனுப்பிச்சவரா இருந்தாரு. அவரு எல்லாத்துக்கும் நன்மை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா குலகார பரமாசம் எதை செஞ்சான்? ஜெயில அவனை விடுதலை பண்ணும் இவரை சிலையில அறையும் சொல்லிட்டு உலகம் சொல்லிச்சு. அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தவரா சுற்றி திரிந்தாரு. எல்லா மக்களுக்கும் பிசாசு பிடிக்கிறதுல இருக்கிறவங்களுக்கு பிசாசு பிடிக்கிற விடுதலை கொடுத்தாரு. குஷ்டரோகியோடு இருந்தவங்களுக்கு குஷ்டரோகியோட சுகத்தை கொடுத்தாங்க. கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுத்தாங்க. ஏசப்பா நடக்க முடியாம இருந்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எழுப்பி நடக்க வச்சாங்க. திமிர்வாதத்தோடு இருந்தவங்களுக்கு திமிர்வாதத்திலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. 18 வருடம் கூனியா இருந்தவங்களை நடக்க வச்சாரு. ஏசப்பா நிமிர்ந்து நடக்க வச்சாரு. 12 வருஷம் என்ற பெரும்பட்ட ஸ்திரீக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் எல்லா வைத்தியத்தையும் போனாங்க, அவங்க சுகம் கிடைக்கல.
ஆனா ஏசப்படைய வஸ்திரத்தை தொட்டா சுகம் பெறுவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு பேசுவார். தொட்டாங்க, சுகத்தாண்ட கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட வல்லமை பிறகு சுகம் பெற்றாங்க. அப்படி நிறைய காரியங்கள் மறைத்தவங்களை பிழைக்க வச்சாங்க ஆண்டவர். அப்போ அவ்வளவு இருந்து உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவர் போய் ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும். ஆனா இந்த உலகத்தின் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஆண்டவர் பரபாசம் கொலகாரன் அவன் என்ன செஞ்சா ஜெயில் அடைச்சு கொடுக்கான். அப்போ ஜெயில் நாள் வரும்போது அந்த நாளில யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும். அப்ப இங்க கேட்கிறாங்க, நாங்க இயேசுல சிலுவையில் அடையணுமா, பரவாசம் அடையணுமானா சொல்றாங்க, பரவாசை விடுதலை பண்ணுங்க, இயேசு சிலுவையில் அடையன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவுக்குள்ள ஆண்டவர் உண்மை உத்தமத்தோடு போற ஆண்டவருக்கு பாடல் அனுப்பிச்சு இந்த மக்களுக்காக இந்த உலகத்தை சுற்றி வந்து ஆண்டவரை சிலுவையில் அடைஞ்சு இந்த உலகம் சொல்லிச்சுன்னா, உங்களே என்னையும் விட்டா கொடுக்கும், ஒண்ணும் பண்ணாது. நம்மளை வந்து நம்ம செத்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு நம்மளை அழிச்சிடணும், அவங்க சந்தோஷமா பிசாசு விட்டியில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கணும். அதுதான் இந்த உலகம் நினைக்கும். அதனால நீங்க உண்மை உலகத்துக்கு போகும்போது ஆண்களுடைய பார்வையில் நீங்க என்ன விலையேறு பெற்றவங்களா இருப்பீங்க. நீதி மிக்க துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி. நீதி மிக்க துன்பப்படுறீங்களா, நீங்க பரலோராட்சியம் நமக்கு தான் அன்று அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவர்களா இருப்பீங்க. நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்க, ஆண்டு பயந்து நடப்பீங்க, வசனத்துக்கு நடுவீங்க, ஆண்டவரை உண்மை உத்தமத்துக்கு பின்பற்றணும்னு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை வந்து இந்த உலகம் வந்து பல விதமான வார்த்தைகளை சொல்லி பொய்யா சொல்லி உங்களை அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. அதனால நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியவான்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அதனால சந்தோஷப்பட்டு கலை கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படி. அப்போ நமக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மலை பிரசங்கம் வந்து ஏதோ மலையில போய் பிரசங்கம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனை. என்ன அந்த அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களா இருந்ததா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களா இருந்ததா, இனி வரப்போற கிறிஸ்தவங்களா இருந்ததா, அவங்களுக்கு எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து துன்பப்படுத்தும் செய்வீங்க, ஆனா சந்தோஷப்பட்டு கலை கூறுங்க, பரலோகராட்சியம் உங்களுடைய இது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படிதான் கொடுமைப்படுத்துறாங்க, அதனால உங்களையும் கொடுமைப்படுத்துவாங்க. அதனால நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அது என்ன கொடுக்குங்கட்டா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும் அப்படின்னு சொல்லி பாடல் இந்த வசனம் இருக்குது. அதுல நம்மளை சுற்றி இருக்கிற பாரமான காரியங்கள், நம்ம சுற்றி இருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், போயிட்டே இருக்கணும். பாவமும் நம்மளை நெருங்கி வரும், பாரமான காரியங்களும் நம்மளை நெருங்கி வரும், எல்லாத்தையும் தள்ளிட்டு என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் போட்டிருக்கோம். ஒரு வசனம் இருக்கும், எப்பேற்பட்ட காரியங்களையும் நம்ம நினைச்சு குதிரை தள்ளிவிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நினைச்சு நகர்த்துவாங்க. எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் நீ உன்னிடத்து வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி 52ஆம் ஏசாயா 52ல போடுறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆமா, அப்போ தூசியை உதறிட்டு என்ன செய்யணும், எழும்பணும். அப்போ தூசிகள் இந்த உலகத்துல இருக்கிற தூசிகள் நம்ம மேல என்ன செய்யும், வந்து படதான் செய்யும். பாரமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் நம்மளை டச் பண்ண வரும்போது அதை உதறிட்டு என்ன செய்யணும், ஓடிட்டு தான் இருக்கணும். அப்படி ஓடும்போது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பயங்கர ஸ்பீடா போகாம பொறுமையோடு ஓடு கடவுள் தான் வசனத்தை போடுது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அதனால இந்த மலப்பிரசனங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த ஆலோசனை, இப்படிதான் இருக்கணும் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி பாடுகள் வரப்போது, ஐயா அவங்களால பாடு, எனக்கு இவங்களால பாடு, அவங்கதான் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, ஐயோ எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்காம பைத்தியமா இருக்காம ஆண்டவருடைய ஆலோசனை என்ன சொல்லிட்டு பார்த்து அதன்படி கேட்டு
அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு விலகி நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கனிகூற கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நீங்க இது கொடுக்கப்பட்ட காலத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி பார்த்து வார்த்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு பல பிரசங்கத்தை சொல்லிட்டாரு. அப்படிதான் நம்ம இருக்கணும். அதுக்கு மாறான காரியங்கள் மட்டும் இருக்குமானால் அது வந்து நம்ம விலைக்கு வழி வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகவே நம்ம இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்க பரலோக ராஜ்யத்துல நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தங்கத்தினால வீடு வச்சிருக்கிறாரு. நிறைய கற்கள் பதிச்சீங்க அரண்மனை மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே. அது மாத்திரம் நீங்க இந்த உலகத்துல இருந்து போகும்போது அங்க நினைச்சுன்னா நமக்கு ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறாரு, நீதியின் கிரீடம் வச்சிருக்கிறாரு, வாடாத கிரீடம் வச்சிருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கிரீடம் இருக்குது. அதனால நமக்கு வந்து நிறைய பாட்டுகள் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் இருக்கும். சோதனை சைக்கிள் மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் விலகி நிற்கிறது, அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொரு கிரீடமும் ஒவ்வொருத்தனுக்கு வைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குரூப்புக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை முடிச்சிருப்போம். இல்லை அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சித்திரேன். நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. வார்த்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஏன் நாம எல்லாருமே உடைய ராஜ்யத்தை கட்டுக்கிற பணியில உண்மை உத்தமத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்க. பரிசுத்தத்தோடு ஓட கிருபை செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களாம் மறைவிட்டு இயேசுவே நாமத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியுமாப்பா. எங்களிடத்துல பயன்படுத்தும் ஆண்டவரை, பயன்படுத்தும் ஆண்டவரை, எங்களுக்கு பயன்படுத்துமாப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.